அண்மை செய்தியை பார்க்கிறோம். குற்றவியல் சட்டங்களில் திருத்தம் செய்ய தமிழக அரசின் சார்பாக குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மத்திய அரசு கொண்டு வந்த 3 குற்றவியல் சட்டங்களில் திருத்தம் செய்ய குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இதனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மத்திய அரசு கொண்டு வந்த 3 குற்றவியல் சட்டங்களில் திருத்தம் செய்ய குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. ஓய்வு பெற்ற நீதியரசர் சத்யநாராயணன் தலைமையில் ஒரு நபர் குழு அமைத்து முதலமைச்சர் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். புதிய சட்டங்கள் குறித்து தெளிவாக ஆராய்ந்து 1 மாத காலத்திற்குள் அரசுக்கு அறிக்கை வழங்கவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், விரிவான விவரம். விக்னேஷ், மத்திய அரசு நடைமுறைப்படுத்தியிருக்கக்கூடிய புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பாக மாநில அளவில் திருத்தங்கள் மேற்கொள்வதற்காக தமிழக அரசு சார்பில் ஓய்வு பெற்ற நீதியரசர் சத்யநாராயணன் அவர்கள் தலைமையில் ஒரு நபர் குழு அமைப்பதற்கான நடவடிக்கை எடுத்திருப்பதாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே மத்திய அரசு நடைமுறைப்படுத்தியிருக்கக்கூடிய இந்த புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு நாடு முழுவதும் பெரும் எதிர்ப்பு இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் கூட வழக்கறிஞர்கள் பல்வேறு கட்ட தொடர் போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். சமீபத்தில் திமுகவினுடைய வழக்கறிஞர் அணி சார்பாக உண்ணாவிரத போராட்டமும் நடைபெற்றது. இந்த 3 குற்றவியல் சட்டங்கள் திருத்தப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கை பல்வேறு சிக்கல்களை உருவாக்கி இருப்பதாக சட்டத்துறையும் அதே போன்று வழக்கறிஞர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இது குறித்து ஆராய்வதற்காக தான் ஓய்வு பெற்ற நீதியரசர் சத்யநாராயணன் தலைமையில் ஒரு நபர் குழு அமைத்து தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதன் அடிப்படையில் இந்த புதிய சட்டங்கள் குறித்து தெளிவாக ஆராய்ந்து மாநில அளவில் வழக்கறிஞர் சங்கங்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரிடம் ஆலோசித்து மாநில அளவில் என்னென்ன திருத்தங்களை கொண்டு வரலாம் என்பது குறித்து இந்த ஒரு நபர் குழு ஆய்வு செய்யும் என்றும், மேலும் இதற்கான அறிக்கையை 1 மாத காலத்திற்குள் தமிழக அரசிற்கு வழங்குவதற்கான நடவடிக்கை எடுப்பார்கள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த அறிக்கை மூலமாக தெரிவித்திருக்கார். விக்னேஷ், ராஜ்குமார், இந்த 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகள் தொடர்ந்து போராட்டத்திலும் ஈடுபட்டிருந்ததெல்லாம் பார்த்தோம். உண்ணாவிரத போராட்டம், அது மாதிரி நீதிமன்றங்கள் முன்பாக போராட்டம் நடத்தியிருந்தாங்க. இப்போ இந்த குழு அளிக்கும் இந்த அறிக்கை என்பது எந்த அளவுக்கு முக்கியத்துவமா இருக்கும்? இப்போ குறிப்பாக இந்த புதிய குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் குறித்து தமிழக அரசு ஏற்கனவே மத்திய அரசுக்கு அறிக்கை மூலமாக அதனுடைய எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த புதிய குற்றவியல் சட்டம் நடைமுறைக்கு கொண்டு வருவதன் மூலமாக பொதுமக்களுக்கும் நேரடியாக பாதிப்பு இருக்கும் என வழக்கறிஞர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த புதிய குற்றவியல் சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் மிக முக்கிய நோக்கமாக சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் உட்பட தமிழகம் முழுவதும் பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக சட்டத்துறையை சார்ந்த ஓய்வு பெற்ற நீதிபதிகள் உள்ளிட்டவர்களும் பல கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். எனவே இதை உடனடியாக மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார்கள். தற்போது தமிழக அரசு அமைத்திருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற நீதியரசர் சத்யநாராயணன் பல்வேறு தரப்பினரிடம் அதனுடைய பாதிப்புகள் குறித்த கருத்துக்களை கேட்டறிய இருக்கிறார். அப்படி பார்க்கும்பொழுது ஓய்வு பெற்ற நீதிபதிகள், சட்டத்துறையினுடைய நிபுணர்கள், வழக்கறிஞர் சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் உள்ளிட்டவர்களிடம், அதே போன்று போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக அதனுடைய ஆலோசனைகளும் பெற இருக்கிறார்கள். 1 மாத காலகட்டத்திற்குள் இதனுடைய முழுமையான நடவடிக்கைகளை ஓய்வு பெற்ற நீதிபதி சத்யநாராயணன் மேற்கொள்ள இருக்கிறார். எனவே அதனுடைய பாதிப்புகள் குறித்தும் இந்த புதிய குற்றவியல் சட்டம் நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்பது மூலமாக சட்டத்துறையிலும் பொதுமக்களுக்கும் என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்பட்டிருக்கிறது என்று அறிக்கை மூலமாக ஓய்வு பெற்ற நீதிபதி சத்யநாராயணன் பெற இருக்கிறார். 1 மாத கால அவகாசம் முடிந்ததற்கு பிறகு கேட்கப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் அறிக்கையாக சமர்ப்பிக்க இருக்கிறாங்க. குற்றவியல் சட்டங்களில் திருத்தம் செய்ய தமிழக அரசு குழு அமைத்திருக்கிறது. அது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ராஜ்குமார்.